ஆசீர்வதிப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். ஆதியாகமம் 24:60 நாம் பார்க்கும்போது ரெபேக்காளை தன்னுடைய சகோதரர்கள் பார்க்கிறார்கள். ரெபேக்காளை பார்த்து, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகந்தருடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தார்கள். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அங்கே சொன்ன வார்த்தைகளை நாம் படிக்க முடியும், கேட்டிருக்கிறோம் பல முறை. எபிரேய வார்த்தையில நாம் பார்க்கும்போது ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறதுக்கும் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பேன் என்பதற்கு வித்தியாசம். ஆக ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணின சந்ததியாருக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்துவின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். நாம் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறபடினாலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். ஆமேன் ஆமேன். ரெபேக்காளை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபையும் ஆசீர்வதிப்பாராக.